வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அறிவொலி தமிழ் சேனல். அறிவின் ஒளி பரவும் இடம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ மிகப்பெரிய பொருள் மற்றும் மனித இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. கீழே விரிவான தகவல்கள். மனித இழப்புகள். இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளனர். 10க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்துள்ளனர். அவர்களில் சிலரின் நிலைமை ஆபத்தானதாக உள்ளது. சுமார் 2 லட்சம் மக்கள் பாதுகாப்பு கருதி அவர்களின் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். பொருள் இழப்புகள். 10,000 வீடுகள் தீக்கிரையாகி அழிந்துள்ளன. சுமார் 1000 வணிகக் கட்டிடங்கள் தீயால் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. வேளாண் நிலங்கள், தொழில்துறை பகுதிகள் மற்றும் தாவரங்கள் பல 1000 ஹெக்டேர் பரப்பளவில் தீயால் அழிந்துள்ளன. பாதிப்பு நேர்ந்த பகுதிகள். தீ பசிபிக் பாலிசேட்ஸ், ஹாலிவுட் ஹில்ஸ் உள்ளிட்ட பகுதிகளில் வேகமாக பரவியுள்ளது. இந்த பகுதிகளில் புகை மண்டலமாக காணப்படுகிறது. இது மக்களின் மூச்சு விடுதல் சிரமத்தை அதிகரித்துள்ளது. பொருளாதார இழப்புகள். தொடக்க மதிப்பீடுகளின்படி இழப்புகள் பல பில்லியன் டாலர்கள் ஆகஸ்ட் இருக்கும் என கணிக்கப்படுகிறது. வீடுகள், வணிக வளாகங்கள் மற்றும் தேசிய பண்பாட்டு தளங்களின் சேதங்கள் மிகப்பெரிய நிதி சுமையை ஏற்படுத்தியுள்ளன. மருத்துவ பாதிப்பு. புகை காரணமாக கண் எரிச்சல், மூச்சு திணறல் மற்றும் தீவிர சுவாசக் கோளாறுகள் ஏற்பட்டுள்ளன. மருத்துவ உதவி பெறுவதற்காக தீவிர சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நடவடிக்கைகள். 200க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 20 ஹெலிகாப்டர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மீட்பு நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்ய உத்தரவிட்டுள்ளார். பாதுகாப்பு கருதி மக்களுக்கு வழிகாட்டுதல் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மக்களுக்கு அறிவுறுத்தல்கள். பாதிக்கப்பட்ட பகுதிகளை விட்டு வெளியே செல்லுமாறு ஆலோசனை. சுகாதார பிரச்சினைகள் அதிகரித்தால் உடனடியாக மருத்துவ உதவி பெற வேண்டும். புகை உட்புகாமல் வீட்டை சிறப்பாக மூடிக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தீயின் தாக்கம் காரணமாக லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்படுகிறது. தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் மீட்பு மற்றும் உதவி நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நன்றி நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் தினசரி மாலை 7 மணிக்கு சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும், இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.